திருக்கோயிலில் குத்தாட்டம். கோயில் நிர்வாகம் வைத்த செக் மிரண்டு போன இளைஞர்கள். சென்னையில் பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வளாகத்தில் திரைப்பட பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட இருவர் மீதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நடனமாடிய இருவரும் தங்களது செயலுக்கு மன்னிப்பு கோரியுள்ளனர். கபாலீஸ்வரர் கோயிலின் உட்பிரகாரத்தில் இளைஞர்கள் இருவர் சினிமா பாடலுக்கு குத்தாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சென்னையில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலும் ஒன்று. இறைவனை மனமுருகி வேண்டுவதற்காக திரளான பக்தர்கள் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில்தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வளாகத்தில் இளைஞர்கள் இருவர் குத்தாட்டம் போட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கபாலீஸ்வரர் கோவிலின் உட்பிரகாரத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இளைஞர்கள் இருவர் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு அதனை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தனர். இதனை கண்ட பலரும் கபாலீஸ்வரர் கோயிலில் இதுபோன்று குத்தாட்டம் போட கோவில் நிர்வாகம் எப்படி அனுமதி அளித்தது என கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். காலை பொழுதில் இறைவனுக்கு சங்குநாதம் செய்வதை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கும் அறங்காவலர்கள் இதை கவனத்தில் கொள்ளாதது ஏன் என்று பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஒரு மாதம் கழித்து கால தாமதமாக இந்து சமய அறநிலையத்துறையினர் கோவில் வளாகத்தில் நடனமாடிய இளைஞர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பும் கண்டனங்களும் கிளம்பிய நிலையில் ஒரு மாதம் கழித்து மௌனம் கலைத்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை இது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் சில நபர்கள் திரைப்பட பாடலுக்கு நடனம் ஆடுவது போல் பதிவு செய்து சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் கே பாலன் அண்ட் தேஜஸ் ஹரிதாஸ் என்ற பக்கத்தில் வெளியிட்டுள்ளதை கவனத்தில் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் நிர்வாகத்தால் அவர்களது சமூக வலைதள பக்கத்தை முடக்கம் செய்து குத்தாட்டத்தை பதிவிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட சைபர் கிரைம் காவல் பிரிவிற்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து கோவில் வளாகத்தில் குத்தாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் மன்னிப்பு கோரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் இனி இது போன்று கோயில்களில் நடனமாட மாட்டோம் என கூறியுள்ளனர். இனி இது போன்று எந்த கோயிலிலும் நடைபெறா வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போன டிசம்பர் மாதம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ டிசம்பர் மந்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று சடனாக அதிலிருந்து கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதில் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த வீடியோ தப்பாக ரீச் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதை டப்புன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டர்ல எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்பவே வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு மேலே அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கோயிலில் டான்ஸ் வீடியோஸ் அந்த சாங்குக்கு அந்த மாதிரி சாங்குக்கு நாங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் தப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களால் இப்போ கோயில் நிர்வாகத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் இது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மனசு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். சாரி.